பகவத்கீதை உண்மை உருவில் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவுரை பௌதிக செயல்களில் ஈடுபட்டிருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் மிகவும் முக்கியமானதாகும். தம்மபதம் பண்டித வர்க்கம் குற்றங்களை சுட்டிக்காட்டி கண்டிக்கின்ற ஒருவரை கண்டால் அவரை செல்வ புதியல் இருக்கும் இடத்தை சுட்டிக்காட்டுகிறவர் என கருதி அவரோடு நட்பு கொண்டு பழக வேண்டும். அப்படிப்பட்டவரை நண்பராக கொண்டு அவருடன் பழகுவது நன்மை பயக்குமே அன்றி தீமை பயக்காது. பிறர் தீமை செய்வதை கண்டித்து தடுத்து அறிவுபட்டுகிறவர்கள் நல்லோருக்கு அருமையானவர்கள், ஆனால் தீயவர்களுக்கு வெறுப்பானவர்கள். திருக்குரான் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்வோருக்கு அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிக்கும் மகத்தான நற்கூலியில் உண்டு என்று வாக்களித்துள்ளார். பரிசுத்த வேதாகமம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம். உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதில் பாலங்களை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் இருந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடைக்கும். பள்ளிக்கூடமும் குழந்தைகளை யதார்த்த வாழ்க்கைக்கு தயார்படுத்துகின்றதா? நன்றாக படி, அப்போதுதான் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும். உனக்கு மிக அதிக சம்பளத்துடன் கூடியதும் பெரும் சலுகைகளும் உடையதுமான வேலையும் கிடைக்கும் என்று என் பெற்றோர்கள் கூறுவதை கேட்டிருக்கின்றோம். வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரே ஒரு இலக்கு இருந்தது, அதாவது என் அக்காளுக்கும் எனக்கும் கல்லூரி படிப்பை கற்பிக்க வேண்டும் என்பது அதுதான். அதன் மூலம் எங்களுக்கு வாழ்க்கையில் இது பெரும் வெற்றி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் என்பதற்காக அவர்கள் இலக்கை அப்படி வரித்து கொண்டார்கள். நான் வரலிய டிஸ்ட்ரிக்டில் கூடலோ என்ற ஒரு இடத்துலேருந்து வந்திக்கிறோம் ஜக்னா பார்க்க. இந்த புக் வந்து அக்கினிச்சிறங்கள் ரைட்டர் அப்துல் கலாம், அதுலேருந்து ஒரு பகுதியை நான் ரீட் பண்ணுறேன். இந்தியாவின் பாமர மக்களுக்காக எழுதப்பட்டது இந்த புத்தகம். அவர்களில் ஒருவரான டாக்டர் அப்துல் கலாமுக்கு இந்த மக்கள் மீது அளவு கடந்த பாசம், ஏழை எளிய மக்களுடன் உள்ளார்ந்த உறவு கொண்டிருப்பவர் இவர். இவரது எளிமையின் ஆழ்ந்த ஆன்ம பலத்தின் வெளிப்பாடு இது. என்னை பொறுத்தவரை இந்த புத்தகத்தை எழுதுவது ஒரு புனித யாத்திரை போன்றது. வாழ்க்கையின் நிஜமான சந்தோஷத்தை கண்டுணரும் ஒரேயொரு மார்க்கத்தை டாக்டர் அப்துல் கலாம் மூலமாக அறிந்து கொள்ளும் பேரு கிடைத்தது எனக்கு. ஒருவருக்குள்ளே மறைந்து கிடக்கும் ஞானம் என்ற ஆதார சக்தியுடன் தொடர்பு கொள்ளும் மார்க்கம் அது. ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே அதை தேடி காண முடியும். உங்களில் பலர் அவரை நேரில் சந்திக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த புத்தகம் வாயிலாக அவரின் தோழமையை நீங்கள் அனுபவிக்க முடியும். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரம் தீவில் ஒரு நடுத்தர தமிழ் குடும்பத்தில் 1931 அக்டோபர் 15ஆம் நாள் நான் பிறந்தேன். என் அப்பா ஜெயலாபுதீன் பெரிய பணக்காரர் அல்ல, மெத்த படித்தவரும் கிடையாது. இருந்தாலும் ஆழ்ந்த ஞானம் கொண்டவர். அவர் சிந்தனை நிறைந்தவர். என் அம்மா ஆஷியம்மா அப்பாவின் மனதிற்கு ஏற்ற துணை. தினந்தோறும் அம்மா எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடுவார் என்பது துல்லியமாக என் நினைவுக்கு வரவில்லை. ஆனால் எங்கள் குடும்பத்தின் மொத்த உறுப்பினர்களை விட அதிகமான வெளியாட்கள் எங்களுடன் சாப்பிடுவார்கள். கடவுளோடு கூட்டு சேர்ந்து ஏதோ வேலை செய்வது போல் அவனை பற்றி ஜலாலுதீன் உரிமையோடு பேசுவார். தனக்கு ஏற்படும் சந்தேகங்கள் எல்லாம் தீர்த்து வைப்பதற்காக கடவுள் ஏதோ பக்கத்தில் நின்று கொண்டிருப்பது போல அதையெல்லாம் அவனிடம் சொல்லுவார். அப்போது அவரை உற்று கவனித்தேன். பிறகு கோயிலை சுற்றிலும் பெருந்திரளாக வந்து கொண்டிருக்கும் பக்தர்களையும், கடலில் அவர்கள் புனித நீராடுதலையும் வைதிக சடங்குகள் செய்வதையும், கண்ணுக்கு தெரியாத சக்தியிடம் பயபக்தியோடு பிரார்த்தனை செய்வதையும் கவனித்து பார்ப்பேன். அதே சக்தியைத்தான் நாங்கள் வண்ணமில்லாத இறைவனாக பாவிக்கிறோம். The next time you are feeling bad or feeling any negative emotion, listen to the signal you are receiving from the universe. In that moment, you are blocking your own good from coming to the cause. You are on a negative frequency. Change your thoughts and think about something good. And when the good feelings start to come, you will know it was because you shift yourself onto a new frequency. And the universe has confirmed it with better feelings. Thank you. Thoughts of perfection. Think thoughts of perfection. Venus cannot exist in a body that has harmless thoughts. No, there is only perfection, and as you observe perfection, you must summon
the key. Imperfect thoughts are the cause of all humanity's ill, including disease, poverty, and unhappiness. பிறப்பு தாய் தந்தை காந்தி வம்சத்தினர் வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள். ஆதியில் வாணிகை வியாபாரிகளாக இருந்தவர்கள் என தெரிகிறது. ஆனால் இந்த தாத்தா காலத்திலிருந்து 100 தலைமுறைகளாக சுத்தியாவாரியில் சமாஸ்தானங்கள் பலவற்றில் முதல் மந்திரிகளாக இருக்கின்றனர். போதனை திட்டத்தில் புது புது அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துவார். பேராசிரியர் நரசிங்கராவ் ஒரு கணித வல்லுநர் ஆவார். பாடரீதியிலான காற்றியக்க அறிவியலை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். திரவ இயக்க அறிவியல் பற்றி அவர் பாடம் நடத்தும் பாங்கு இன்னமும் என் நினைவில் ஏற்பட்டிருக்காது. விமான வடிவமைப்பு அறிவியல் என்பது ஒரு வசீகரமான பாடம். சுதந்திர தினத்திற்கான முழுமையே இதற்குள் அடங்கியுள்ளது. விடுதலை, தப்பித்தல், நகர்தல், இயக்கம், சறுக்குதல், ஓட்டம், இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையே உள்ள பெரும் வேறுபாடுகள் தான் இந்த அறிவியலின் ரகசியங்கள். என்னுடைய ஆசிரியர்கள் இந்த உண்மைகளை எனக்கு விளங்க வைத்தார்கள். அவர்களின் இடைவிடாத போதனை எனக்குள் இதை பற்றி ஒரு பிரமிப்பை உண்டாக்கியது. அவர்களின் புத்தி கூர்மை, தெளிவான சிந்தனை, நேர்த்தியின் நாட்டம், இவையெல்லாம் எனது ஆழமான கல்வி வேட்கையை கிளறிவிட்டது. சுருங்கும் தன்மையுள்ள பொருளுக்குள் ஏற்படும் இயக்கம், நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் பொங்கியது. நுண்ணிய நூல்கள கற்பினம் மற்றும் தன் உண்மை அறிவை மிக இருவேற உலகத்து இயற்கை திருவேற தெல்லிய ஆதலம் வேற நல்லவே எல்லாம் தீயவாம் தீயவம் நல்லவாம் செல்வம் சேர செல்வத்துள் செல்வம் செல்விச் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தமிழுக்கு அமுதென்ற பெயர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்குன்னு. தமிழுக்கு நிலவென்ற பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்ற பெயர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிறமிட்ட ஊர். தமிழுக்கு மதுவென்ற பெயர், இன்பத் தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர். සංගවිතාවයි ඒ කාලිංග මාග යුද්ධයේදී දියණියෝ පෙන්වූ සදහන් මග පිළිගන්නා රණකාමී අශෝක සාමකාමී කරුණාබර පුද්ගලයෙක් බවට පත්වේ. සංගවිතා ඇය තුළ සියලු ධනය බුදු මගියාචක දන්දී යුති සසුනේ මහණවේ. குருசேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். எதிர்த்தரப்பு படைகள் போருக்கு தயாராக நின்று கொண்டிருந்த போது மாபெரும் போர் வீரனான அர்ஜுனன் தனது நெருங்கிய உறவினர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் தங்கள் வாழ்வை போரில் தியாகம் செய்ய இருபுறத்திலும் தயார் நிலையில் நிற்பதை காண்கிறான். துக்கமும் பரிதாபமும் நிரம்பிய அர்ஜுனன் தனது பலத்தை இழக்கிறான். மனம் மயக்கப்பட்டு போரிடுவதற்கான தனது உறுதியை கைவிடுகிறான். விவாகமான அந்த காலத்தில் காலனா அல்லது ஒரு கம்படியின் விலையில் எவ்வளவு விலை என்று இப்பொழுது எனக்கு சரியாக நினைவில்லை. சிறு பிரசுரங்களை வெளியாகி வந்தன. தாம்பத்திய காதல், சிக்கனம், குழந்தை பணங்கள் முதலிய விஷயங்களை எல்லாம் பற்றி அவைகளில் விவாதிக்கப்பட்டிருக்கும். இவை எனக்கு கிடைத்த போதெல்லாம் வரிவிடாமல் அவற்றை முழுமையாக படிப்பேன். That has been taught by all the great teachers and avatars throughout the centuries, as well as by all the great teachers living today. In Charles Hamel's book, The Master Key System, written in 1912, he gives 24 weekly exercises to master visualization. More important, his complete Master Key System will also help you become
the master of your thoughts. Yes. I go on? Yes, thank you. இந்தியன் நூலகத்தின் இந்தியன் கோணலில் உள்ள ஒரு புத்தகம் பைசா செலவில்லாத பசுமை புரட்சியிலிருந்து விவசாயிகளை நேரடியாக அவர்களோடு தொடர்பு கொண்டு எழுதப்பட்ட ஒரு நூல். தூரன் நம்பி என்பவரால் இந்நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. இயற்கையோடு இணைந்து செலவின்றி விவசாயம் செய்வது எப்படி என்பது பற்றி திரு தூரன் நம்பி அவர்கள் புத்தகத்தினை எழுதியுள்ளார். இது உரப்பாவனை கிருமி நாசினி இன்றி இயற்கை உரங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக விவசாயம் செய்வது எப்படி என்ற அனுபவம் உள்ள விவசாயிகளை நேரில் சந்தித்து உரையாடி எழுதியுள்ளார். அவ்விவசாயிகள் சுபாஷ் பாலேக்கர் என்பவரின் விவசாய கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர் உரையினை கேட்டு தாம் விவசாயத்தினை மேற்கொள்வதாக கூறியுள்ளார். திரு சுபாஷ் பாலேக்கர் என்பவர் பல ஆண்டுகளாக காடுகளெல்லாம் அலைந்து திரிந்து ஆராய்ச்சி செய்து நன்பயனாக இக்கண்டுபிடிப்பினை செய்துள்ளார். வெள்ளை நிற சீருடையில் பள்ளிக்கூடம் சென்று ஒரு நல்ல பிள்ளையாக வளர நாம் நாளும் நல்ல நூல்களை வாசிப்போம். கள்ளம் கபடம் ஏதுமென்று உள்ளத்தூய்மை கொண்டு ஒரு தொல்லையில்லா பிள்ளையாக தொடர்ந்து நாம் வாசிப்போம். அன்பு மிகுந்த தாய் தந்தை ஆசான் சொற்கேட்டு நற்பண்புகளில் சிறந்து தினம் பணிவுடனே நாம் நல்ல நூல்களை வாசிப்போம். கல்வி ஒரு செல்வம் என உள்ளத்தினுள் இருத்தி வரும் அல்லலினை வெற்றி கொள்ள அயராத நூல்களை வாசிப்போம். வாசிப்பு ஒரு பொழுதுபோக்கல்ல, வாழ்வதற்கான அற்புத பாதை. புத்தகங்களில் இருப்பது வெறும் எழுத்துக்கள் அல்ல, வாழ்வதற்கான அற்புத பொக்கிஷம். தொட்டு தொட்டு பார்த்தால் அது வெறும் புத்தகம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ரகசியம். கவலைகள் துறந்து புது உலகம் திறக்க புத்தகத்தை திறவுங்கள். ஒரு முறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்துவிட்டால் அது நம்மை வாழ வைக்கும். வித்தகம் செய்யும் வீரந்தரும் புத்தகங்கள். சத்தமாய் படித்தால் ஒரு இன்பம், மௌனமாக வாசித்தால் இன்னொரு சுகம். என்னுடன் பேசும் ஒரு உயிருள்ள ஜீவன் இந்த புத்தகம்தான். ஒரு மனிதனுக்கு குறைந்தது 100 வயதுதான் ஆயுள். ஆனால் புத்தகங்களுக்கு அழிவில்லை, அவை யுகம் யுகமாய் உயிர் வாழும். புத்தகம்தான் உண்மையில் உயிருள்ள ஜீவன். நன்றி. சிறந்த உண்மைகள். வெற்றி என்பது எதிர்பாராத ஒன்று அல்ல. தோல்விக்கான தடயங்கள் இருப்பதைப் போலவே வெற்றிக்கும் தடயங்கள் உண்டு. ஒரு காரண காரியத்தின் விளைவே வெற்றியாக காணப்படுகின்ற போது நம்முடைய சிந்தனைகளே எல்லாவற்றிற்கும் காரணம். நம்முடைய நடத்தையும் சூழ்நிலையுமே அதனுடைய தாக்கங்களில் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஆனாலும் நம்மால் சிந்தனைகளை தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் அவற்றின் தாக்கத்தையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். மொத்தத்தில் நாம் எல்லோருக்குமே மேலும் வெற்றி பெறுவதற்கு தேவையானவற்றை கற்றுக்கொள்ள முடியும். சிறந்த உண்மைகள். வெற்றி என்பது எதிர்பாராத ஒன்று அல்ல. தோல்விக்கான தடயங்கள் இருப்பதைப் போலவே வெற்றிக்கும் தடயங்கள் ஒன்று. ஒரு காரண காரியத்தின் விளைவே வெற்றி. நம்முடைய சிந்தனைக்குள் எல்லாவற்றிற்கும் காரணம். நம்முடைய நடத்தையும் சூழ்நிலையுமே அதனுடைய தாக்கங்கள். ஆனாலும் நம்மால் சிந்தனைகளை தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் அவற்றின் தாக்கத்தையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியும். சிங்கத்தை மயக்கிய சிறுவன். ஆங்கில நாவல்களாக இருக்கட்டும், அப்படி பல்வேறு வகையான புத்தகங்கள் இருக்கு. இதை தவிர பார்த்தோம்னா வரலாறுகள் எடுத்து சொல்ற வரலாற்று சான்றுகள் அடிப்படையில் வரலாற்று புத்தகங்களாக இருக்கட்டும், இவ்வாறு பல்வேறுபட்ட புத்தகங்கள் இருக்கு. ஆனாலும் இப்போ இன்றைய காலத்தில் வந்து பார்த்தோம்னா புத்தக வாசிப்பு கொஞ்சம் முதலோட ஒப்படைக்க நல்லா குறைவாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ தொழில்நுட்ப வளர்ச்சியால் நிறைய வந்து இப்போ இ-பேப்பர்ஸ் புத்தகங்கள் அப்படி என்று வாரபடியா இந்த புத்தக வாசிப்பு, அதாவது பிசிக்கலா புத்தகத்தை தொட்டு அதை வாசிக்கிறது வந்து மிகவும் வந்து ரொம்ப குறைவானதா இங்க. இது நல்லாசிரியர் விருது பெற்ற செங்கோலன் ஆசிரியரின் பெருமையை சொல்லும் சிறப்பு பரிசாகும். அவர் வகுப்பாசிரியராக போகும் வகுப்புகளில் எல்லாம் இதை காணலாம். இதை காட்டியே நேர்மையாக வாழ்ந்த அரசர்களின் கதைகளை ரசித்து ரசித்து சொல்வார். விதுசன் சாப்பாட்டு பெட்டியை கொண்டு வந்து எனது மேசையில் வையுங்கள். விதுசனுக்கு பயமாக இருந்தது. ஆசிரியர் திறந்து பார்த்து விட்டால் பாடங்களை அவனால் கவனிக்க முடியவில்லை. அவனுடைய கவனம் முழுவதும் சாப்பாட்டு பெட்டியின் மேல் இருந்தது.
அரசனிடம் கொடுத்தான். அரசன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். உடனே மீனவனுக்கு 100 பொற்காசுகள் தர கட்டளையிட்டான். அரசனின் இச்சைகள் அரசுக்கு பிடிக்கவே இல்லை. அவள் அரசனிடம், நாளை நம் வீரர்கள் வீரச்செயல் ஏதேனும் புரிந்தால் நீங்கள் வழக்கம் போல் பரிசு தருவீர்கள். அவர்கள் மீனவனுக்கு கொடுத்த 100 பொற்காசுகள் கொடுப்பதை போன்றுதான் நமக்கும் அரசர் தந்திருக்கிறார் என்று நினைப்பார்கள். Demanded in her bossy voice. Later that day, Sylvie spoke to her friends. During this COVID pandemic, you are bothered that you do not have anyone to play with, but I don't even have anyone to talk to. Allow play with. Amma and grandfather don't know me. They are too old, Sylvie complained. பெருமையை சொல்ல சிறப்பு பரிசாகும். அவர் வகுப்பாசிரியராக வகுப்புகளில் எல்லாம் இதை காணலாம். இதை காட்டி காட்டியே நேர்மையாக வாழ்ந்த அரசர்களின் கதைகளை ரசித்து சொல்லுவார். கதை முற்றத்து மல்லிகையுடன் கல்வகை பூஞ்செடிகளும் பூத்து குலுங்கி மனம் வீசியது. அந்த சூழலில் மல்லைகளின் குரவும் கும்மாளமும் வீட்டிற்கு அழகை இரட்டிப்பாக்கின. அந்த சிறுவர்கள் குழுவிற்கு மூத்தவன் தான் ஜெல்சான். அங்கு சிறுவர்கள் குழுவாக சுரேன், சாரா, பிரதீபா, டிவைன் என்பவர்களுடன் அந்த வீட்டில் நடந்த சாராவின் பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு வருகை தந்த சிறுவர்களான நேசியன், கமரோன், டர்மீஸ், கூடியனால் விசேட கலை கட்டியது. இருக்கிறதுனால எல்லாம் நல்லா வாசிக்கிறீங்க. அதோட இந்த ஆர்வமாக வாசிக்கிறீர்கள். இந்த தினத்துக்கு இவங்களை கூப்பிட்டோடனே இங்கே வந்திருக்குறீங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் அவைகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாசிக்கிற ஆக்களாக தான் இருக்கும். அவைய அம்மா அப்பா அவைகளுக்கு வாசிக்க கற்றுக் கொடுத்துருக்கலாம். அவை நிறைய வாசிச்சிருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் எடுத்த எந்த பெரிய ஆக்களை எடுத்தாலும் அவைகள் நிறைய வாசித்ததை பற்றி தான் சொல்லுவோம். தாங்கள் வாசித்தபடியால் தங்களுக்கு கூட அந்த வாசிப்பு பிறப்பில் அறிவு வந்ததுன்னு சொல்லி அந்த அறிவால் தங்களுக்கு வேறு விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்படியெல்லாம் நிறைய பேற்ற புத்தகங்களை நீங்கள் வாசிச்சிங்களா? நீங்கள் வளர வளர வாசிப்பீங்களா? அவை இந்த சுயசரிதைகள் அவையில் தங்களை பற்றிய புத்தகங்கள் இதில் எல்லாத்தையும் நீங்கள் வாசிப்பீங்கள். இது வேறு விரைஞ்ச லைப்ரரியில் எடுத்து வாசிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நல்ல மனிதர்களாக தாங்கள் இருக்கிறதுக்கான வாசிக்கன்னு சொல்லுங்கள். அதில் கணக்க நான் ஒன்று சொல்லே இல்லை. உங்களோட வயதில் நான் இங்கே வாசிக்க வந்தேன். நான் வாசிக்க வரையில் இடவு பக்கத்தில் இருந்தவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம். என்ன சார், அவரும் ஒரு வாசகர். அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் என்ற இன்றைக்கு உலகத்திலே ஒரு பெரிய மனிதர். இதை போல பக்கத்து கதிரையிலேருந்து வாசிப்பார். ஜோகேஸ்வரன் அப்போ சின்ன ஆள், அவரை விட மிக வயதில் அவர் கொஞ்சம் தள்ளி இருந்து பார்ப்பார்கள். இதை நான் என்ன சொல்கிறேன்டா, எங்களுடைய இலங்கையினுடைய இல்லை தமிழ் மக்களுடைய சட்டத்தை படிப்பதற்கான பெரிய ஆவணமாக இந்த நூல் நிலையம் அமைந்திருந்தது. அதாவது தான் இன்றைக்கு சட்டத்தை யாராலும் உடைக்க இல்லாமல் இருக்குது. அது எங்களுடைய தமிழ் மக்களுடைய பெரிய கொடை. அந்த கொடையை தந்தது இந்த நூல் நிலையம். நீங்களும் எழுதலாம், எதையாவது எழுதுங்க. கவிதையாக எழுதுங்க, கதையாக எழுதுங்க, கட்டுரையாக எழுதுங்க. உங்களுக்கு படித்து கொண்டே இருக்க மண்டைக்குள்ள வேறு சிந்தனை வந்தால் அது எழுதுங்க. வீட்டில் வாசிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் என்ன டிவியை பார்த்து வாசிக்கலாம். அப்போ வீட்டில் என்னத்தை வச்சு வாசிக்கணும்? நீங்கள் அம்மா அப்பாவே என்ன சொல்லுகிறோம், படி 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 சோதனைக்கு படி என்ன. அப்போ நாங்கள் அங்கே கிடக்கிற புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்தை வைப்போம். நாங்கள் வீட்டில் என்ன இப்போ செய்ய வேண்டிய வேலை ஒரு சின்ன லைப்ரரி தொடங்குது. என்ன எல்லாத்தையும் அம்மாடா அப்பாடா என்ன படித்தது எல்லாத்தையும் கொண்டு ஒரு இடத்தை வச்சு இது சிறுவர் லைப்ரரி ஏண்டா நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நீங்கள் படிக்கலாம், உங்கள்கிட்ட விசிட்டர்ஸ் வந்து அவையே படிக்கலாம். மற்றது இன்றைய நாளை நாங்கள் இந்த சிறுமையாக கொண்டாடினது எனக்கு சரியான கவலை. ஏன்னா இன்றைய நாளை எல்லா பள்ளிக்கூடங்கள்லேயும் கொண்டாடி இருக்கவும், ஆனால் அவங்கள தட்டி எழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு தெரியாமல் போயிட்டுது. இது இந்த நாளை ஒவ்வொரு பாடசாலையும் அங்கே ஒரு புத்தக நாள்னு சொல்லி புத்தக விழாவை கொண்டாடியிருந்தால் அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட வாராக்கள் பெரிய நூல் நிலையம் வந்திருக்கிறார். அப்படியான ஒரு சூழ்நிலை நாங்கள் ஏற்படுத்த தவறிட்டோம். இருந்தாலும் இந்தளவு பேரை வச்சுக்கொண்டு நூலகம் இப்படி ஒரு செயற்பாடை செய்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் மனதில் நினைச்சபடினாங்க.